எப்பவும் வெறும் இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்டு போருன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் பொரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் பொரி இல்லைன்னாலும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்தாவது செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறும் 1/4 மணி நேரத்துலையே செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் லதா பாலகிருஷ்ணன். இப்போ இந்த டிஃபனுக்கு தேவையான 200 கிராம் பொரியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பொரி ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதுங்க. இது தண்ணியில் ஊறிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ கடாய் நல்லா சூடான உடனே நம்ம 5 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த கடலையே இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த கடலையை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்த உடனே இந்த டிஃபனுக்கு தேவையான 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாவோட காரம் போன உடனே இதுக்கு 2 வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்ருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான டொமேட்டோ 2 டொமேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ டொமேட்டோ நல்லா வதங்கின உடனே நான் ஒரு கேரட் துருவி சேர்த்துட்ருக்கேங்க. கேரட் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்க, இல்லைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ கேரட் நல்லா வதங்கின உடனே இந்த டிஃபனுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நாம் ஊற வச்சிருக்கிற பொரியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த டிஃபனை இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை விட இதில் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து செஞ்சால் இன்னும் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. அதனால இப்போ 2 ஸ்பூன் அளவு இதில் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வித்தியாசமான டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.